என்னைய பொறுத்தளவுல எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இன்னைக்கு வந்து முக்கியமா மேற்குலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வுக்கூடங்களுமே நியோலிபரல் ஆய்வுக்கூடங்கள் தான். அதனுடைய டிகிரி தான் வேரி ஆகும். ஆமா 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 அவ்வளவுதான். இப்போ நான் இப்போ இந்த விட இப்போ கடந்த ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3 வருஷமா வந்து சுவாசில் வந்து சில மறு வடிவமைப்பு செஞ்சு சில இந்த வரவேற்பு அறைகள் எல்லாம் மாற்றி ரிசப்ஷன்லாம் மாற்றி கொஞ்சம் ரெனோவேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸை பார்த்து அப்படியே பொறாமப்பட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஒட்டவே இல்லை அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லா டிகிரி வேரி ஆகும். பட் நான் இருக்கிற இடம் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸும் ஆந்த்ரோபாலஜியும் இன்டர்டிசிப்ளினரி. ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கல்ச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போ ஒன்று இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் டைக்ரேஷனில் சொல்கிறேன். நான் இங்கிலாந்தில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த 2010 போட்டது. அந்த ஈக்குவாலிட்டி ஆக்டில் வந்து என்னென்ன கேட்டகரியெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட்டரி கேட்டகரின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து ப்ரொடெக்டட் கேட்டகரி. அது வந்து இல்லை உடன்பாடு கிடையாது, அது லீகல் டேர்மு. பட் இட்ஸ் அ வெரி மிஸ்லீடிங் டேர்ம். லேமனுக்கு வந்து ப்ரொடெக்டட் கேட்டகரின்னா நம்ம ப்ரிசர்வபிள் கேட்டகரிங்கிற மாதிரி உணர்வை தூண்டுமே ஒழிய அது வந்து ஒருத்தனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷ கேட்டகரின்னு அது மக்களுக்கு புரியாமல் போயிடுது. அதில் ரேஸ் இருக்குது, ஜெண்டர் இருந்துச்சு, செக்ஷுவாலிட்டி இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தது. மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் சாதியை உள்ளே கொண்டு வந்தோம். அந்த சாதியை உள்ளே கொண்டு வந்தவுடனேயும் அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய குஜராத்தி இந்துக்கள் மற்றவர்கள்லாம் வந்து அது வந்து ரொம்ப व्यசனப்பட்டு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்களோட ஹவுஸ், இப்போ அந்த பிரபுக்கள் சபையில் போய் அவங்களோட குஜராத்திகள்லாம் வந்து பிரபுக்களெல்லாம் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில், அவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து உள்ள லாபி பண்ணி திருப்பி அந்த கன்சல்டேஷனை ரீஓப்பன் பண்ண வச்சாங்க.